நெக்ஸ்ட் டெஃபினிஷன் பாருங்கள். ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் கேபிட்டல் ஏ இன்ட்டு கேபிட்டல் பி. இந்த நோட்டேஷன்ஸ்க்கு பேர் இன்ட்டு INTO. ஓகே. ஸோ எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் கேபிட்டல் ஏ இன்ட்டு கேபிட்டல் பி. இதில் கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி ரெண்டுமே என்னது செட்டு. எஃப்ன்றது தான் நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்ல போகிறோம். பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸில். If f is a mapping from A into B, then f is said to be a function from capital A into capital B such that f of A is equal to B belongs to capital B. டொமைன் கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கோங்க, கோடொமைன் கேபிட்டல் பின்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஃபார்ம் பண்ணுறோம் ரெண்டு செட்டுக்கு இன்பிட்வீனில். ஏ டு பிக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷனோட ஒர்க் என்னென்னா, இங்கே எலமெண்ட் ஏன்னு இருந்ததுன்னா அதோட இமேஜ் எஃப் ஆஃப் ஏ, அதை வந்து இங்கே ஸ்மால் பின்னு டினோட் பண்ணுறோம். ஓகே. அப்போ இந்த ஸ்மால் பி பிலாங்ஸ் டு எதில் இருக்குது, கேபிட்டல் பி. ஸ்மால் பி இஸ் நத்திங் பட் எஃப் ஆஃப் ஏ. அப்போ எஃப் ஆஃப் ஏ எதில் இருக்குது, கேபிட்டல் பியில். இங்கே உள்ள ஸ்மால் ஏ எதில் இருக்குது, கேபிட்டல் ஏல இருக்குது. ஓகே, இதுதான் அந்த ஃபங்க்ஷனோட ஒர்க்கு. ஸோ செட்டு ஏக்கு பேர் என்னது, டொமைன். அண்டு செட்டு பிக்கு கோடொமைன்னு பேர். ஓகே, ரைட். So f is said to be a function from capital A into B such that f of A is equal to B belongs to capital B whenever A belongs to small a belongs to capital A. இதில் செட் ஏக்கு பேர் என்னது, டொமைன் ஆஃப் எஃப், எஃபோட டொமைன். அண்ட் கேபிட்டல் பிக்கு என்ன நேம்னா, கோடொமைன் ஆஃப் எஃப். ஓகே. எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரேஞ்ச் ஆஃப் எஃப். அந்த டொமைன் கோடொமைன் எஃப் ஆஃப் ஏ இதுக்கெல்லாம் என்ன மீனிங் பார்க்கலாம். இப்போ கேபிட்டல் ஏ அதை ஏன்னு எடுத்துக்கோங்க. ஓகே. அப்போ கேபிட்டல் பி அதை ரியல் நம்பர் கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கோங்க. இப்போ எஃப் ஆஃப் ஏன்றதை நான் டினோட் பண்ணுறேன் இந்த சின்ன சர்க்கிள். அந்த கேபிட்டல் பிக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு சர்க்கிள் தான் செட் கேபிட்டல் எஃப் ஆஃப் ஏ. இது ஃபங்க்ஷன் எஃப். இது கேபிட்டல் ஏவை நான் கேபிட்டல் என் நேச்சுரல் நம்பர்னு எடுத்துக்கிறேன். ஓகே. கேபிட்டல் என் சம்டைம்ஸ் ஐன்னு யூஸ் பண்ணுவாங்க. ஐ மீன்ஸ் பாசிட்டிவ் இன்டிஜர், என்னென்னா நேச்சுரல் நம்பர். ரெண்டும் ஒன்று தான். ஓகே. ஐ ஆர் கேபிட்டல் என். இப்போ கேபிட்டல் பி இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன இருக்குது, கேபிட்டல் ஆர். அது ரியல் நம்பர் உங்களுக்கு தெரியும், -∞ to +∞. இப்போ இங்கே எக்ஸ்ன்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன் கேபிட்டல் ஏல. ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா, x² டிஃபைன் பண்ணுறேன். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு x² டிஃபைன் பண்ணிட்டேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, x². அப்போ இங்கே எக்ஸ்ன்னு எடுத்தால் இங்கே x² வரப்போகுது. அப்போ இது நத்திங் பட் என்னவாக இருக்க போகுது, கண்டிப்பாக இது எக்ஸுன்றது நேச்சுரல் நம்பர். அப்போ x²ன்றது அதுவும் என்ன இருக்க போகுது, நேச்சுரல் நம்பர் தான். ஆனால் நேச்சுரல் நம்பரில் என்னவாக இருக்கும், அது உங்களுக்கு ஸ்கொயர் டேர்ம்ஸ் நம்பராக இருக்க போகுது. ஸோ இட் வில் பிகம்ஸ் அகைன் ஸ்மாலர் தென் கேபிட்டல் என்னாக இருக்க போகுது. ஓகே. ஸோ இங்கே எக்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா அங்கே x² தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இட் வில் பிகம்ஸ் கேபிட்டல் எண்ணுக்கு சின்ன செட்டை தான் கிடைக்க போகுது. அந்த செட்டை வேணால் கேபிட்டல் கேன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ கேபிட்டல் கே இஸ் எ சப்செட் ஆஃப் அகைன் எண்ணு தான். அதர்வைஸ் இன்னொரு டேர்ம்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். டிஃபைன் பண்ணிட்டீங்க. இங்கே எக்ஸு, இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் x² பதிலாக எக்ஸ்னே கூட எடுத்துக்கோங்களேன். எஃப் ஆஃப் எக்ஸை எக்ஸ்னே எடுத்துருங்க. அப்போ எடுத்துட்டிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே எக்ஸ்னே வந்துடும். இந்த எக்ஸுன்றது இதில் இருக்குது, கேபிட்டல் எண்ணில் இருக்குது. அப்போ இந்த எக்ஸ் என்ன தான் இருக்க போகுது, அதுவும் கேபிட்டல் எண்ணு தான். அப்படின்றப்ப இங்கே எஃப் ஆஃப் ஏயோட ரேஞ்ச் வந்து கேபிட்டல் எண்ணு. இந்த எஃப் ஆஃப் ஏன்றது என்ன மாறிடுச்சு, இப்போ கேபிட்டல் என்ன மாறிடுச்சு. இந்த கேபிட்டல் எண்ணு ஆருக்கு சப்செட் தானே. ஸோ ரேஞ்ச் ஆப்வியஸாக என்னவாக இருக்கும், ஏன்றது டொமைன், பின்றது கோடொமைன், எஃப் ஆஃப் ஏன்றது ரேஞ்சு. இங்கே வந்து டொமைன் வந்து கேபிட்டல் என் நேச்சுரல் நம்பர், அண்டு கோடொமைன் அது என்னது கேபிட்டல் ஆர் ரியல் நம்பர். அதோட ரேஞ்சு எஃப் ஆஃப் ஏ தான் கிடச்சிருக்கு. அது என்ன இருக்குது,
அதுவும் நேச்சுரல் நம்பர். ஸோ டொமைன் கேபிட்டல் ஏ, கோடொமைன் கேபிட்டல் பி, ரேஞ்ச் எஃப் ஆஃப் ஏ. ஓகே, இப்போ கேபிட்டல் ஏ வேணும் எடுத்திருக்கீங்க, நேச்சுரல் நம்பர். கோடொமைன் என்ன எடுத்திருக்கீங்க, கேபிட்டல் ஆர். ரேஞ்ச் என்ன கிடச்சிருக்கு, கேபிட்டல் என் கிடச்சிருக்கு. இதுலேருந்து என்ன ரிலேஷன் சொல்லலாம்னா, ரேஞ்ச் எப்பயுமே அந்த கோடொமைனுக்கு மேபி ஈக்குவலாக இருக்கலாம், ஆர் அதோட கம்மியாக தான் இருக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஈக்குவல் வர்றதுக்கு ரேர் கேஸ் தான் சான்சஸ். ஓகே, அது நீங்கள் டிஃபைன் பண்ணுற ஃபங்க்ஷனை பொறுத்து. அதனால தான் இங்கே சொல்லியிருப்பாங்க, ஏன்றது டொமைன் ஆஃப் எஃப், பின்றது கோடொமைன் ஆஃப் எஃப், எஃப் ஆஃப் ஏன்றது ரேஞ்ச் ஆஃப் எஃப். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், எஃப் ஆஃப் ஏனவருக்கு சப்செட் ஆஃப் கேபிட்டல் பி. நம்ம டயக்ராம் வரைஞ்சதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேபிட்டல் பிக்கு கீழே தான் நம்ம அதுக்குள்ளே இன்னர் சர்க்கிளாக தான் நம்ம எஃப் ஆஃப் ஏவே டிஃபைன் பண்ணியிருப்போம். ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்க்கலாம். இஃப் எஃப் இன்வெர்ஸ், அதாவது எஃப் இஸ் எ மேப்பிங் ஃப்ரம் கேபிட்டல் ஏ இன்ட்டு பினா அதோட இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படியே ரிவர்ஸ் கான்செப்ட் தான். அப்போ இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் இஸ் எ மேப்பிங் ஃப்ரம் பி இன்ட்டு கேபிட்டல் ஏ, அதான் சொல்லியிருப்பாங்க. F inverse is a mapping from B into A. F inverse is called the inverse function from B into capital A, such that என்ன கண்டிஷனில் இது டிஃபைன் பண்ணுறோம்னா, இந்த நோட்டேஷன்ஸ்க்கு பேர் என்னென்னா such that. ஓகே, செட் பேரந்தசிஸ்குள்ளே சம்டைம்ஸ் இப்படி போட்டிருந்தாலும் அதுக்கு பேரும் such that தான். அண்டு இந்த ரிவர்ஸ் இந்த நோட்டேஷன்ஸ்க்கு பேர் என்னது, such that. ஓகே, அதே இதை நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா இதுக்கு பேர் என்னது, பிலாங்ஸ் டு. ஓகே, ஸோ இந்த நோட்டேஷன் பேர் such that, இந்த நோட்டேஷனுக்கு பேர் பிலாங்ஸ் டு. ஸோ எஃப் இன்வர்ஸ் இஸ் எ மேப்பிங் ஃப்ரம் பி இன்ட்டு ஏ. எஃப் இன்வர்ஸ் இஸ் கால்டு தி ஃபங்க்ஷன் ஃப்ரம் பி இன்ட்டு கேபிட்டல் ஏ, ஜஸ்ட் தட் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு ஏ. இதில் பின்றது இதில் இருக்கும், கேபிட்டல் ஏலையும் கேபிட்டல் பிலையும், ஸ்மால் ஏன்றது கேபிட்டல் ஏலையும் இருக்கும். ஸோ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி கண்டெய்னிங் கேபிட்டல் ஏவாக இருக்கும். அந்த எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பின்றது என்ன இருக்கும்னா ஏவை கண்டெயின் பண்ணதாக இருக்கும். இங்கே வந்து இது இந்த இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள், ஏ சப்செட் ஆஃப் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி, ஆர் எப்படி சொல்லிக்கலாம், எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி. இந்த இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி கண்டெய்னிங் கேபிட்டல் ஏ. அப்படின்னா நடத்தோம்னா ஏ சின்ன செட்டு, எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி பெரிய செட்டு. அதே வேறு மாதிரி சொல்கிறதா ஏ சப்செட் ஆஃப் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி. அப்போ ஏ சின்ன செட்டு, எஃப் இன்வர்ஸ் பி வந்து ஏவை கண்டெயின் பண்ண செட். ஓகே சரி, இப்போ நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் பாருங்கள், எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஏ. ஓகே, இதெல்லாம் இந்த ஃபங்க்ஷன்ஸோட ஃபார்மேட்டு. இப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி இந்த டேர்ம்ஸ் என்னவாக இருக்கும்னா சப்செட் ஆஃப் பியாக இருக்கும். ஓகே, அதே இது எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏவாக இருக்கும். ஓகே, கேசஸை நோட் பண்ணிச்சுக்கோங்க. எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி சப்செட் ஆஃப் பி, எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஏ. இதுதான் எஃப் இன்வர்ஸ் எல்லாம். எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு கேபிட்டல் ஏ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ராப்ளம்ஸ் டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, எஃப் இஸ் அ மேப்பிங் ஃப்ரம் கேபிட்டல் ஆர் இன்ட்டு ஆர். கேபிட்டல் ஆர் இஸ் நத்திங் பட் என்னது, மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஓப்பன் இன்டர்வல் டேர்ம்ஸ் டு டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு டிஃபைன் பண்ணிட்டாங்க. அதை செட் நோட்டேஷன்ஸில் எழுதுறதா இருந்தால் எஃப் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் அந்த ப்ராக்கெட் போட்டு வச்சுருப்பாங்க. ப்ராக்கெட் எப்படி இருக்குன்னா இன்னர் ப்ராடக்ட் மாதிரி இருக்கும். இந்த நோட்டேஷன்ஸ்க்கு பேர் இன்னர் ப்ராடக்ட். அதாவது எக்ஸு கமா எக்ஸ் ஸ்கொயர், டொமைனில் எக்ஸு, கோடொமைனில் எக்ஸ் ஸ்கொயர், அதுதான் சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர், இந்த எக்ஸ் இந்த ஆர்லேயும், இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த கேபிட்டல் ஆர்லேயும் இருக்கும். அண்ட் எக்ஸோட லிமிட் எதில் இருக்குது, மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. ஏன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஆர் தானே. அப்போ எக்ஸ் ரேஞ்ச் என்ன இருக்கும், மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரை இருக்கும். சரி ஓகே, அதே இது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், திரும்ப அதே தான் எழுதியிருக்கோம். வேறு எக்ஸ் லைஸ் பிட்வீன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. இப்போ டொமைன் ஆஃப் எஃப் என்னவாக இருக்குது, இந்த எஃப்ன்ற ஃபங்க்ஷனோட டொமைன் என்னது, கேபிட்டல் ஆர். ஓகே, டொமைன்றப்போ ஃபஸ்ட்டு செட்டு. கோடொமைன்றது என்னவாக இருக்குது, அது செகண்ட் செட்டு, அது கேபிட்டல், அதுவும் ஆர் தான். அதனால தான் இங்கே டிட்டோ போட்டு எழுதியிருக்காங்க, கோடொமைன் ஆஃப் எஃப் இஸ் கேபிட்டல் ஆர். இப்போ ரேஞ்ச் பார்க்கலாம். ரேஞ்ச் என்னவாக இருக்குது, இங்கே
எக்ஸ் ஸ்கொயராக இருக்குது. ஸோ உங்களுக்கு நெகட்டிவ் டேர்ம்ஸ் வர சான்சஸே கிடையாது. ஓகே, அப்போ எஃப் இஸ் அ மேப்பிங் ஃப்ரம் கேபிட்டல் ஆர் இன்ட்டு கேபிட்டல் ஆர். இந்த ஆரில் உள்ள எலமெண்ட் வந்து என்னது எக்ஸு. இங்கே வரக்கூடிய ஃபங்க்ஷன் டேர்ம்ஸ் எப்படி மாறிடுச்சு, எக்ஸ் ஸ்கொயர்னு மாறிடுச்சு. அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டிங்கன்னா இதோட டேர்ம்ஸ் வந்து என்ன இருக்கும், பாசிட்டிவ் சைடு மட்டும்தான். ஆறுன்றது என்னது நம்ம எல்லாருக்குமே தெரியும், -∞ to +∞, ஓப்பன் இன்டர்வல் -∞ to +∞. இங்கே பாசிட்டிவ் டேர்ம்ன்றப்போ -∞ வேலை கிடையாது. அப்போ கோடொமைன் எப்படி மாறிடும்னா, அதாவது ரேஞ்சு, இது டொமைன், இது கோடொமைன், ரேஞ்ச் எப்படி மாறிடும், பாசிட்டிவ் நம்பர். அப்போ பாசிட்டிவ் நம்பர்ன்றப்ப க்ளோஸ்டு ப்ராக்கெட் 0லேருந்து ஆரம்பித்து +∞ வரையும் இருக்கும். சொல்லியிருக்காங்களான்னு பாருங்கள். ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் எஃப் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு தட் இஸ் closed bracket 0, infinity and f of r subset of capital R. இப்போ inverse image of f is f inverse of r is equal to capital R. f inverse தான் உங்களுக்கு தெரியுமே, என்ன செய்வீங்க, இதை ஃபஸ்ட்டு செட்டாகவும் இது செகண்ட் செட்டாக வச்சுக்கலாம். இங்கே வந்து எந்த பிரச்சனை இல்லை. ஸோ f inverse of r that is a inverse image of f which is also becomes capital R தான். நெக்ஸ்ட் பாருங்கள், எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னா, இங்கே எக்ஸ்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர், இங்கே 2னா அப்போ 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் எவ்வளோ 4, அது கேபிட்டல் ஆரில் தான் இருக்குது. சரி, இப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் 4 பார்க்கலாம். எஃப் இன்வர்ஸ் ஆஃப் 4ன்றப்போ உங்களுக்கு என்ன வந்துடும்னா, எஃப் இன்வர்ஸ்ன்றப்ப எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ், இதுதான் எஃப் இன்வர்ஸ் ஃபார்மேட். ஸோ இங்கே எஃப் இன்வர்ஸ் ஆஃப் 4ன்றப்போ அப்போ 4 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் என்னவாக இருக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 2வாக இருக்கும். ஓகே, அப்போ இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்றப்போ -2வும் கேபிட்டல் ஆரில் தான் இருக்குது, 2வும் கேபிட்டல் ஆரில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எஃப் இன்வர்ஸ் ஆஃப் 1, அதாவது இன்வர்ஸில் கேட்டால் என்ன செய்யணும், எஃப் ஆஃப் எக்ஸ்னால் எக்ஸ் ஸ்கொயர்னு டிஃபைன் பண்ணியிருக்கீங்க. அப்போ இன்வர்ஸ்ன்றப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ்னு வரணும். இப்போ எஃப் இன்வர்ஸ் கேஸுன்றப்போ நீங்கள் செகண்ட் டைம் போயிடுவீங்க. ஓகேங்களா, இந்த கான்செப்ட்டுக்கு போயிடுவீங்க. இப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் 1, அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு பதில் என்ன இருக்குது 1. அப்போ எக்ஸ் என்னவாக இருக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ், அப்போ எக்ஸ் என்னவாக இருக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ஆக இருக்க போகுது. ஏன்னா நீங்கள் +1 போட்டாலும் சரி -1 போட்டாலும் சரி ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அகையில் என்ன தான் இருக்கும், உங்களுக்கு +1 தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல என்ன செஞ்சுருப்பாங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ன்னு போட்டிருப்பாங்க. அண்டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் -1 பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எஃப் இன்வர்ஸ் ஆஃப் -1. அப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸு, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -1. இது பாசிபிளாக பாசிபிளே கிடையாது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 வந்துருச்சுன்னா அது கண்டிப்பாக என்ன இருக்க போகுது, காம்ப்ளெக்ஸ் ரூட்டாக தான் இருக்க போகுது. ஸோ எக்ஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐக்கு மட்டும்தான் அந்த வெளி கிடைக்கும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐன்னு எழுதியிருப்பாங்க. ஆனால் என்னென்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐன்றது காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ரியல் நம்பரில் இருக்காது. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ தஸ் பிலாங்ஸ் டு ஆர். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பிலாங்ஸ் டு கேபிட்டல் சின்னு சொல்லிடலாம். அண்டு ஒன் மோர் திங், இப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் 1ஓட வேல்யூ என்னது, நம்பர் சொல்லி ஆகணும். ஆனால் அது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்குது. நம்ம டிஃபைன் பண்ணதே ஆர் டு ஆருக்கு தான், காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இங்கே வேல்யூவே கிடையாது. ஸோ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் -1 இதோட ஆன்சர் வந்து எம்டி, அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, சரி நெக்ஸ்ட் பாருங்கள், எஃப் இன்வர்ஸ் ஆஃப் -2. அப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் -2ன்றப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் i√2, இதுவும் கண்டிப்பாக ரியல் நம்பரில் இருக்க போதில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். ஸோ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் -2 என்னவாக இருக்க போது, அதுவும் ஈக்குவல் டு எம்டி. சரி, இப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் -∞ to 0, எஃப் இன்வர்ஸ் ஆஃப் -∞ to 0. இப்போ இது என்ன இருக்கும், ஆக்சுவலாக ஐ/ஆர்ன்றப்போ இங்கே வந்து உங்களுக்கு ஆறுன்றது எதை டினோட் பண்ணுதுன்னா ரியல் நம்பரோட சைடு, ஐன்றப்போ நெகட்டிவ் டேர்ம்ஸ். ஏன்னா என்ன இருக்கும்னா இந்த இன்பிட்வீனுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே எக்ஸ் ஸ்கொயர் வந்து -∞ to 0 இருந்தால் அப்போ எக்ஸ் என்னவாக இருக்கும், நத்திங் பட் ரியல் நம்பர்லேயே இமேஜினரி சேர்த்தா முடிஞ்சது, அதுதான் அங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ விச் இஸ் எ சப்செட் ஆஃப்
ஆரா கிடையாது, ஆருக்கு சப்செட்டே கிடையாது. ஏன்னா இது காம்ப்ளெக்ஸ் டேர்ம் ஐ இன்ட்டு ஆர்ன்றப்போ, ஸோ தட்ஸ் நாட் சப்செட் ஆஃப் ஆர். அதே நேரத்தில் ஐ இன்ட்டு ஆர்ன்றது கேபிட்டல் சிக்கு சப்செட்டு தான். ஏன்னா கேபிட்டல் சின்றது காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மொத்த கலெக்ஷன் தானே. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் எஃப் இஸ் ஈக்குவல் டு set parenthesis குள்ள inner product x, x square such that minus infinity less than x less than infinity. அப்போ f ஓட is the function usually described by the equations. minus infinity to இந்த இருக்குல்ல, minus infinity to plus infinity அதோட பேர் வந்து கேபிட்டல் ஆர் இன்ட்டு எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயருக்கு டிஃபைன் பண்ணிட்டாங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு டிஃபைன் பண்ணுறப்ப உங்களுக்கு கோடொமைன் என்னவாக இருக்கும், க்ளோஸ்ட் இன்டர்வல் 0 to ஓப்பன் இன்டர்வல் இன்ஃபினிட்டியாக இருக்கும். இதுதான் ஃபங்க்ஷன். f is a mapping from capital R into closed bracket 0, infinity. திரும்ப சொல்கிறேன், இந்த கேபிட்டல் ஆர்ன்றது மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. அண்டு இந்த கோடொமைன் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் இங்கே என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர்ன்றப்போ பாசிட்டிவ் சைடு. அப்போ ஆருக்கு பாசிட்டிவ் சைடுன்றப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, க்ளோஸ்டு ப்ராக்கெட் 0 to infinity வரையும் சொல்லுவீங்க. அதனால தான் நீங்கள் க்ளோஸ்டு ப்ராக்கெட் 0 to infinity சொல்லியிருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ டொமைன் ஆஃப் எஃப் இஸ் த ஹோல் ரியல் லைன். ஹோல் ரியல் லைன் இஸ் நத்திங் பட் கேபிட்டல் ஆர். இப்போ ரேஞ்ச் ஆஃப் எஃப் என்னவாக இருக்குது, க்ளோஸ்டு ப்ராக்கெட் 0, ஓப்பன் இன்டர்வல் ஓப்பன் செட்டு இன்ஃபினிட்டின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ கோடொமைன் என்னவாக இருக்கும்னு கேட்டாங்கன்னு நினச்சிவிங்க. கோடொமைன் இஸ் நத்திங் பட் என்னது, கேபிட்டல் ஆர்னு சொல்லிடலாம். தட் இஸ் எஃப் இஸ் அ மேப்பிங் ஃப்ரம் கேபிட்டல் ஆர் இன்ட்டு ஆர். ஆறுன்றது டொமைனு, இந்த ஆறுன்றது கோடொமைனு, ரேஞ்சுன்றது இங்கே தனியாக செப்பரேட் பண்ணியிருக்கேன். அப்போ அதோட ரேஞ்ச் வந்து க்ளோஸ்டு ப்ராக்கெட் 0, இன்ஃபினிட்டிக்கு தான் மேப் ஆகுது. ஏன்னா இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் டிஃபைன் பண்ணனால. ஓகே, இப்போ எஃப் ஆஃப் 2 என்ன இருக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா எஃப் ஆஃப் 2 4. இப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் 4ன்றப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4னா அப்போ எக்ஸ் வந்து +2 இல்லை -2 வரப்போகுது. நெக்ஸ்ட்டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் -7. எஃப் இன்வர்ஸ் ஆஃப் -9ன்றப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்து -7. ஸோ இப்போ எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அது பாசிபிள் வேல்யூஸாக உங்களுக்கு, ஏன்னா காம்ப்ளெக்ஸில் போய் முடிஞ்சிடும், அதனால் எம்டின்னு போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் set of all x such that x square is equal to 9. ஓகே, which is equal to என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம வந்து எக்ஸ் ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எக்ஸ் எந்த நம்பராக இருந்தால் எக்ஸ் ஸ்கொயர் is equal to 9 இருக்கும். எக்ஸ் இஸ் நத்திங் பட் 3 இருந்தால் மட்டும்தான் எக்ஸ் ஸ்கொயர் உங்களுக்கு 9 கிடைக்கும். ஸோ இந்த சைடு எக்ஸ் ஸ்கொயர்ன்றது உங்களுக்கு 9ன்றனால செட் பரன்சிஸில் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் க்ளோஸ்டு ப்ராக்கெட் 0, 3 is equal to க்ளோஸ்டு ப்ராக்கெட் 0 to ஓப்பன் இன்டர்வல் 9. இந்த இடத்துல ஓப்பன் இன்டர்வல் 3 இருக்குது. டொமைனில் ஓப்பன் இன்டர்வல் 3, கோடொமைனில் ஓப்பன் இன்டர்வல் 9. இது எப்படி வந்ததுன்னா, இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், அவ்வளோதானே. ஓகே, 0 ஸ்கொயர் பண்ணுங்கள் 0, 3 ஸ்கொயர் பண்ணுங்கள் 9, அதனால இங்கே 9. இதில் என்னென்னா, இங்கே வந்து 3 வந்து ஓப்பன் இன்டர்வல், அதனால தான் 9 ஓப்பன் இன்டர்வல். ஆனால் 0 வந்து க்ளோஸ் இன்டர்வல், அதனால் இங்கே க்ளோஸ் இன்டர்வல் போட்டிருப்பாங்க. எக்ஸ்பான்ஷன் ஃபங்க்ஷன் அண்டு ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். F is a mapping from capital X into Z, G is a mapping from capital Y into Z, and capital X is subset of capital Y இருக்குது, and F of X is equal to G of X இருக்குது whenever X belongs to capital X. Now we say that G ன்றது என்னன்னு சொல்லிடலாம், extension function of F to Y. இந்த Fன்ற ஃபங்க்ஷனோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த G. என்ன இங்கே டொமைனில் எக்ஸ்ன்னு இருக்குது, அதோட எக்ஸ்டென்ஷன் வெர்ஷன்றது தான் இந்த கேபிட்டல் ஒய்ன்றது. ஏன்னா எக்ஸ்ன்றது எதுக்கு சப்செட்டாக இருக்குது, ஒய்க்கு சப்செட்டு. அப்போ எக்ஸோட ஒய் தான் பெருசு. அட் த சேம் டைம் எக்ஸில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் ஒய்லையும் இருக்கும். ஸோ எஃப்லேருந்து நீங்கள் எக்ஸ் டு இஜெட்டுக்கு டிஃபைன் பண்ணுறதுக்கு ஜியிலேருந்து ஒய் டு இஜெட்டாக டிஃபைன் பண்ணிக்கலாம். அப்படி எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுனால தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னவா, ஜின்றதுக்கு பேர் எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப் டு ஒய்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, தட் எஃப் இஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ஜியை வந்து சொல்கிறதா இருந்தால் எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப். அது எஃப்க்கு ஜிக்கு ரிலேஷன்னா எஃப் இஸ் எ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ஜி டு கேபிட்டல் எக்ஸ். ஏன்னா ஜின்றது பெரிய செட்லேருந்து இஜெட்டுக்கு மேப் பண்ணுறாங்க, ஒய்யிலேருந்து இஜெட்டு. ஏன்னா எக்ஸுன்றது சின்ன செட்டு, எக்ஸ் சப்செட் ஆஃப் ஒய். ஓகே, எக்ஸுன்றது சப்செட் ஆஃப் கேபிட்டல் ஒய், ஒய் தான் பெரிய செட்டு, ஜின்றது சின்ன செட்டு. சின்ன செட்டுக்கு ஃபங்க்ஷன் பண்ணுறனால தான் அது ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபங்க்ஷன். எதோட ரெஸ்ட்ரிக்ஷன், இந்த ஜியோட ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபங்க்ஷன் அர்த்தம். இந்த கீழே எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க பாருங்கள். எஃப் இஸ் எ மேப்பிங் ஃப்ரம் கேபிட்டல் என் இன்ட்டு ஆர், ஜி இஸ் எ மேப்பிங் ஃப்ரம் இஜெட் இன்ட்டு ஆர். இந்த இஜெட்டோட சப்செட்டு தானே என்னு. ஓகே, ஸோ
ஆட்டோமேட்டிக்காக ஜின்ற ஃபங்க்ஷன் தான் பெரிய ஃபங்க்ஷன், எஃப் சின்ன ஃபங்க்ஷன். அதே நேரத்தில் ஜியை டிபெண்ட் பண்ணி தான் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ எஃப் இஸ் எ ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபங்க்ஷன், ஜி வந்து எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆன் டு ஃபங்க்ஷன் என்னென்னு பாருங்கள். Suppose f is a mapping from a into b if the range of f is all of b, that is f of a is equal to b, such that f is a function from a onto b. ஒரு ஃபங்க்ஷன் f is a mapping from capital A into b. இதை எப்போ ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, இந்த எஃப்க்கு பேர் ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லணும். ஓகே, அது எப்போ சொல்ல முடியும்னா, இப்போ உதாரணத்துக்கு f is a mapping from capital Z into கேபிட்டல் N வைங்களேன். இது ஆப்வியஸாக ஆன் டு ஃபங்க்ஷன்னே சொல்லிடலாம். ஏன்னா இது எப்படி ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்கிறாங்கன்னா, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ன்றப்போ அது கண்டிப்பாக என்னவாக இருக்க போது, எக்ஸ் வந்து இன்டிஜரில் தான் எடுக்கிறீங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ன்றப்போ அது உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ், அது கண்டிப்பாக நேச்சுரல் நம்பரில் தான் இருக்க போகுது. இப்போ எக்ஸ் ஸ்கொயரில் ஏதாவது ஒரு நம்பர் சொல்கிறதா இருந்தால் நீங்கள் 4ன்னு சொல்லுவீங்களா? ஓகே, இங்கே 4ன்னு சொன்னீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ எக்ஸ் என்னவாக இருக்கும் இந்த இடத்துல, +or -2, +2 -2ன்னு வர சான்சஸ் இருக்குது எக்ஸோட வேல்யூ. ஓகே, அப்போ +2வும் இஜெட்டில் இருக்கும், -2வும் இஜெட்டில் இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். எஃப் இஸ் அ மேப்பிங் ஃப்ரம் இஜெட் டு என்னன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு பேர் ஆன் டு ஃபங்க்ஷன், நீங்கள் டிஃபைன் பண்ணதை பொறுத்து. ஓகே, இப்போ சப்போஸ் நான் இப்படி ஒன்று டிஃபைன் பண்ணுறேன், எஃப் இஸ் அ மேப்பிங் ஃப்ரம் கேபிட்டல் N into Nன்னு எடுத்துக்கோங்க, நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர் அப்படி எடுத்துருக்கீங்க. இப்போ அதே ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் டிஃபைன் பண்ணிட்டேன். நான் என்ன செய்கிறேன்னா கேபிட்டல் Nல 4ன்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன். அப்போ இதோட எக்ஸ் கரஸ்பாண்டிங் என்ன இருக்கும், +2 -2. இந்த +2 வந்து நேச்சுரல் நம்பரில் இருக்கும், -2 நேச்சுரல் நம்பரில் இருக்குமா, இருக்காது. அப்போ இங்கே ஒரு நம்பர் சொன்னால் அது கரஸ்பாண்டிங்காக இங்கே ஒரு நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகணும் டொமைனில், கோடொமைனில். இந்த கோடொமைனில் 4ன்னு ஒரு நம்பர் எடுத்தோம், 4ன்னு எடுத்தாச்சு. இப்போ டொமைனில் அது கரஸ்பாண்டிங்காக நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகணும். ஆனால் -2ன்ற நம்பர் கேபிட்டல் Nல இல்லாதனால இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. பிகாஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா, இப்போ புரிஞ்சுங்களா எது ஆன் டு ஃபங்க்ஷன், எது ஜஸ்ட் எ ஃபங்க்ஷன்ட்டு, இவ்வளோ தான் வித்தியாசம். சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் வந்து -∞ to ∞, ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப், எக்ஸ் வந்து லைஸ் பிட்வீன் -∞ to ∞. ஸோ இதுலேருந்து என்னென்னு சொல்லிடலாம் உங்களுக்கு, ஆப்வியஸாக எஃப் இஸ் இன்டு ஃபங்க்ஷன். எஃப் இஸ் ஆக்சுவலாக இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் தானே போட்டிருக்கீங்க, இட் இஸ் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்து வச்சுருக்கீங்க. நீங்கள் நேச்சுரல் நம்பர் டிஃபைன் பண்ணும்போது உங்களுக்கு அது என்ன கிடச்சிரும், கண்டிப்பாக அதோட மைனஸ் டேம் அதில் இருக்கிறதுனால அதை நீங்கள் இன்ட்டு ஃபங்க்ஷன்னே சொல்லிடலாம். அதோட நொட்டேஷன்ஸ் தான் இந்த ஆரோ போட்டிருப்பாங்க. ஓகே, இந்த இடத்துல இது போட்டிருக்காங்களா? ஓகே, உதாரணமாக சொல்கிறது இருந்தால் இப்போ எஃப் இஸ் எ மேப்பிங் ஃப்ரம் -∞ to ∞, அதுக்குள்ளே எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு டிஃபைன் பண்ணிட்டீங்க. ஓகே, அப்போ -∞ன்றப்போ இது கேபிட்டல் ஆர், இந்த இதுக்குள்ளே தான் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர்ன்றப்போ உங்களுக்கு என்னவாக இருக்கும், உதாரணத்துக்கு நான் ஒரு நம்பர் எடுக்கிறேனே, எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -1ன்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன். நீங்கள் கேட்கலாம், எப்படி ஒரு ஸ்கொயர் நம்பர் வந்து -1 இருக்கும், எக்ஸை வந்து +or -i போட்டு பாருங்கள், எக்ஸை வந்து +or -iன்னு போடுங்க, -1 வந்துருச்சுங்களா? ஸோ ஏன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +or -iனா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -1. அந்த +or -iன்றது உங்கள் டொமைனில் இங்கே இருக்கா, கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் ஏ ஆன் டு ஃபங்க்ஷன், இஸ் ஜஸ்ட் ஏ இன்டு ஃபங்க்ஷன். அதனால தான் இந்த இடத்துல எஃப்ன்ற ஃபங்க்ஷனை இன்டு ஃபங்க்ஷன் சொல்லியிருப்பாங்க. இது கரஸ்பாண்டிங்காக எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு அங்கே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜின்ற ஃபங்க்ஷனு -∞ to ∞ இம்ப்ளைஸ். இந்த ஆன் டு ஃபங்க்ஷன்னா இந்த இடத்துல இம்ப்ளைஸ் நோட்டேஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்டு ஃபங்க்ஷன்னா ஆரோ போட்டுக்கோங்க, ஆன் டு ஃபங்க்ஷனாக நீங்கள் இந்த இம்ப்ளைஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அதனால தான் அங்கே எஃப் இஸ் ஏ மேப்பிங் ஃப்ரம் ஏ, இந்த நொட்டேஷன்ஸ்க்கு பேர் ஆன் டு பி. அந்த இம்ப்ளைஸ் நொட்டேஷன்ஸ்க்கு பேர் இந்த இடத்துல ஆன் டுன்னு பேர். சரி, இப்போ ஜின்றது ஆன் டு ஃபங்க்ஷனாக இல்லை இன்டு ஃபங்க்ஷனான்னு பார்ப்போம்.
g of x is equal to x cube. எப்போ எக்ஸ் க்யூப்ன்றப்போ உங்களுக்கு என்ன வரப்போகுது, கரெஸ்பாண்டிங்காக எக்ஸுக்கு ஒரு நம்பர் வந்து என்ன வரப்போகுது, காம்ப்ளெக்ஸ் வரப்போகிறது இல்லை ரியல் நம்பர் தான் வரப்போகுது. ஸோ ஆப்வியஸாக g is a onto ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் இந்த தியரத்தை நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள்.